வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் செங்கேனி பழனி. அசாம், கேரளம், புதுச்சேரி, தமிழகம் ஆகிய மாநிலங்களில் ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. புதுச்சேரி, அசாம், கேரளம் ஆகிய மாநிலங்களில் ஏப்ரல் 9ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறும் என்று தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் ஏப்ரல் 23ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. மேற்கு வங்கத்தில் அடுத்த மாதம் 23 மற்றும் 29ஆம் தேதிகளில் வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. மேற்கு வங்கத்தில் முதல் கட்டமாக 152 சட்டமன்ற தொகுதிகளிலும் இரண்டாம் கட்டமாக 142 தொகுதிகளிலும் வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. 4 மாநிலங்கள் மற்றும் ஒரு யூனியன் பிரதேசத்தில் வாக்கு எண்ணிக்கை மே 4ஆம் தேதி நடைபெறும் என தேர்தல் அட்டவணையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் உடனடியாக நடைமுறைக்கு வந்துள்ளதாக திரு ஞானேஷ்குமார் தெரிவித்துள்ளார். 5 மாநில சட்டப்பேரவை தேர்தலை தொடர்ந்து கோவா, குஜராத், மகாராஷ்டிரா, கர்நாடகா, நாகாலாந்து, திரிபுரா ஆகிய மாநிலங்களில் 8 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு இடைத்தேர்தலும் நடைபெறவுள்ளது. நாடு முழுவதும் உள்ள எல்பிஜி விநியோகஸ்தர்களின் எரிவாயு விநியோகம் நிறுத்தப்பட்டதாக எந்த தகவலும் இல்லை என்று மத்திய பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகம் இன்று தெரிவித்துள்ளது. எல்பிஜி முன்பதிவுகள் குறைந்து இம்மாதம் 13ஆம் தேதி வரை சுமார் 88 லட்சம் முன்பதிவுகளுடன் ஒப்பிடும்போது நேற்று சுமார் 77 லட்சம் முன்பதிவுகள் பதிவாகி உள்ளதாக அமைச்சகம் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கும் நாடாளுமன்ற அடிப்படை தன்மையில் ஆழ்ந்த நம்பிக்கை இருப்பதாகவும் நாட்டின் நாடாளுமன்ற ஜனநாயகத்தின் விதிகள், நடைமுறைகள் மற்றும் மரபுகளில் எப்போதும் அசைக்க முடியாத நம்பிக்கை இருப்பதாகவும் மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா தெரிவித்துள்ளார். பிரதமர் அவருக்கு எழுதிய கடிதத்திற்கு பதில் அளித்து பேசுகையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். அசாம் மாநிலம் குவஹாத்தியில் மருத்துவக் கல்லூரி மற்றும் புற்றுநோய் மையத்தை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று திறந்து வைத்தார். இந்த நவீன மருத்துவமனை திறப்பு விழா நிகழ்ச்சியில் அம்மாநில முதலமைச்சரும் பங்கேற்றார். இந்நிகழ்ச்சியில் பேசிய திரு அமித்ஷா, இந்த மருத்துவமனை மற்றும் புற்றுநோய் மையம் இப்பகுதி மக்களுக்கு பெரிதும் உதவியாக இருக்கும் என்று தெரிவித்தார். தொடர்ந்து இன்று மாலை குவஹாத்தியில் நடைபெறும் பொதுக்கூட்டத்திலும் அவர் பங்கேற்க உள்ளார். 2027ஆம் ஆண்டிற்கான பத்ம விருதுகளுக்கான பரிந்துரைகளை மத்திய அரசு வரவேற்றுள்ளது. அடுத்த ஆண்டு குடியரசு தினத்தன்று பத்ம விருதுகள் அறிவிக்கப்படும் என்று மத்திய உள்துறை அமைச்சகம் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. பரிந்துரைகளுக்கான கடைசி தேதி ஜூலை மாதம் 31ஆம் தேதியாகும். புதுச்சேரி முதலமைச்சர் திரு ரங்கசாமி இன்று ஏனாம் சென்றுள்ளார். அங்கு பாலயோகி விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பள்ளி மாணவர்களுக்கு சுமார் 240 இலவச மடிக்கணினிகளை வழங்கினார். மேலும் சலவை தொழிலாளர்களுக்கு 72 சலவை உபகரணங்களையும் அவர் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் விவசாயிகளுக்கு 7 புதிய டிராக்டர்களை வழங்கி கௌரவித்தார். தொடர்ந்து பல்வேறு நலத்திட்டங்களையும் அவர் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் சிறப்பு பிரதிநிதி மல்லாடி கிருஷ்ணாராவ், சட்டப்பேரவை துணைத் தலைவர் திரு ராஜவேலு, சட்டமன்ற உறுப்பினர் திரு கொல்லப்பள்ளி ஸ்ரீனிவாஸ் அசோக் ஆகியோர் பங்கேற்றனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.